நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெய்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்ருந்தோம். அது இடையில வந்து இந்த காப்பிரைட் பிரச்சனைனால சில பேர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வீடியோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியதாக கட்டாயமாயிருச்சு. அதனால் இப்போது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற நேமில் இப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய லேப்டாப் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி ஹேக் ஆகிருச்சு. ஹேக் ஆகி அதில் இருக்க அமௌண்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. அதனால் வந்து ஒரு மாதமாக வந்து என்னால் வீடியோ எதுவும் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஒரு மாதமாக எதுவும் பண்ண முடியாத காரணம். இடையில வந்து இந்த காப்பிரைட் பிரச்சனையும் வந்துருச்சு. அது கூட வந்து இந்த லேப்டாப்பும் ஹேக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு மாதமாக எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து வந்து நம்மளுடைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கும். நன்றி. இப்போ முதல்ல வந்து டிஸ்க்ளைமர் படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே நான் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து என்னுடைய கற்பனை மட்டுமே. இதில் வந்து நான் இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எந்த ஒரு சஜஷன்ஸோ இல்லை வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். பிடிக்கலையா ஓகே, டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுருக்கோங்க. சரிங்களா? இது இது வந்து உங்களை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களை இது பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நன்றி. சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த 6 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பேஸ் வந்து ஒன்று தான். ஸோ பேஸ் வந்து ஒரே பேஸ் தான். அதாவது ஒரு ஹை அண்ட் லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த வழிமுறை வந்து எல்லாமே ஒன்று தான். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து எதில் வேறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி எடுக்கக்கூடிய அந்த மெத்தடில் தான் வந்து வேறுபடுது. சரிங்களா? அது ஒன்றுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,500 ஆரம்பித்து, நான் சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக ஒன்றுமே வந்து ஒரு 6,500 அப் டு வந்து 20,000 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது சின்ன சின்ன என்ட்ரி எடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடைக்கும். ஒரு ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடைக்கும். அப்போ அந்த என்ட்ரிஸை நீங்கள் எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல்பிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த 6 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரே வீடியோவில் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த ஹை லோ ஸ்விங்கோடைய ஹை லோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடையும், அதுக்கடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இதில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன், சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கடுத்து மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே 1 by 1 வந்து முடிஞ்ச வரைக்கும் 2-3 சேர்த்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணிடுறேன். சரிங்களா? அதாவது ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை லோ ஸ்விங்கோட ஹை லோ இது கண்டுபிடிக்கிறதும், அதே மாதிரி அதிலிருந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய அந்த முதல் ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹை லோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே சில பேருக்கு டவுட் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டெக்னிக்கல் கிளாஸ் அந்த இதில் வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ அது நான் போட்டிருக்கிறது அந்த ஸ்விங் ஹைலோ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டெக்னிக்கல் அடிப்படையாக வச்சது. அது நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய பர்சனல் மெத்தடு. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ஆரம்பித்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்குமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய மெத்தடு. இப்போ சொல்லப்போகிற இந்த மெத்தடில் இப்போ நான் சொல்லப்போகிற இந்த ஹைலோ கண்டுபிடிக்கிற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க லோயர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது ஸ்கேல்பிங்க்கு மட்டும்தான் ஆகும். இந்த மெத்தடை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃபெயிலியர் அதிகமாக வரும். சரிங்களா? இது வந்து முழுக்க ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால் இது அந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் மட்டுமே வந்து இந்த மெத்தடை வந்து பாருங்கள். சரிங்களா? சரி, இது வந்து ஒரு 1 minute ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டேன். சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விங்கினுடைய ஹை அண்ட் லோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது எங்கே வந்து மார்க்கெட்டு திரும்புது, எங்கே வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா இதான். ஒரு ஹை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 அல்லது 2 க்ரீன் கேண்டில் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து 2 ரெட் கேண்டில். இந்த 2 ரெட் கேண்டில் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும். க்ரீன் கேண்டில் வந்து 1 அல்லது 2 இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால்
இந்த ரெட் கேண்டில் வந்து அடுத்தடுத்து 2 ரெட் கேண்டில் இருந்தே ஆகணும். இந்த கிரீனுக்கும் இந்த ரெட்டுக்கும் இடையில வேணால் இந்த டோஜி அந்த மாதிரி வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 ரெட் கேண்டில் இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து 2 ரெட் கேண்டில் அடுத்தடுத்து வந்தே ஆகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஹை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அதே மாதிரி லோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கேண்டில் அதை தொடர்ந்து 2 கிரீன் கேண்டில் வரணும். இந்த ரெட் கேண்டிலுக்கும் கிரீன் கேண்டிலுக்கு இடையில வந்து டோஜி அந்த மாதிரி வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 2 கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அடுத்தடுத்து வந்தாகணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இந்த ஒரு ஹையும் ஒரு லோவும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கிரீன் கேண்டில் அதுக்கடுத்து 2 ரெட் கேண்டில் வரணும், ஒரு ரெட் கேண்டில் அடுத்து 2 கிரீன் கேண்டில் வரணும். சரிங்களா? சரி, இது எப்படி வந்தால் கரெக்டு, எப்படி வந்தால் தப்பு அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஹை இருக்குது, அதுக்கடுத்து வந்து 2 ரெட் கேண்டில் வந்துருக்குது. அப்படின்னா இந்த இருக்கிறதுல இந்த 3ல் எது ஹையஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இதில் வந்து இது ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இந்த 3 கேண்டில் அல்லது முன்னாடி ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலும் பரவாயில்ல, இந்த 4 கேண்டிலில் வச்சு எது ஹையஸ்ட் பாயிண்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஹையாக கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இமேஜில் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீனு அதுக்கடுத்து வந்து ஒரு ரெட்டு. இப்போது இந்த மெத்தடில் வந்தால் நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு க்ரீனு 2 ரெட்டு வந்துருச்சு. இப்படி வந்தால் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள், அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டு இந்த செட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு க்ரீனு 2 ரெட்டு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் தான் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் வரலை, இங்கே தான் ஹையஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துக்க கூடாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொன்ன அந்த செட்டு ஒரு க்ரீனு 2 ரெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கு. அதனால் இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்திருந்தா, அதாவது இந்த செட்டில் இந்த கேண்டில் வந்து ஹையாக வந்திருக்கு, நம்ம சொன்ன அந்த ஒரு க்ரீனு 2 ரெட் அப்படிங்கிறதுல வந்து ஹையஸ்ட் கேண்டில் வரலை. அதனால் இதை நம்ம ஹையாக எடுத்துக்க கூடாது. சரிங்களா? சரி, இதே மாதிரி நான் வந்து லோவுக்கும் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ லோவுக்கு இதே தான், ஒரு ரெட்டு அதுக்கடுத்து 2 க்ரீனு. இந்த இதில் வந்து எது வந்து லோவஸ்ட் கேண்டிலாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த இதில் பாருங்கள், இந்த ரெட்டு அதுக்கடுத்து 2 க்ரீன் வந்துருக்குது. இந்த ரெட்டு தான் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது, அதனால் இது லோவாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட்டு 2 க்ரீனு. ஆனால் இந்த 3 கேண்டில் எதுவுமே வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டாக வரல. அதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் இந்த கேண்டில் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டாக வந்திருக்குது. அதனால் இதை வந்து லோவாக நம்ம எடுத்துக்க கூடாது. சரிங்களா? சரி, நான் வந்து இதை வந்து சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். சரி, யூஸ்வலாக வந்து நான் வந்து சார்ட் வந்து ரெட்டு க்ரீனில் வந்து வைக்க மாட்டேன். என்னென்னா அது வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து க்ரியேட் பண்ணோம். நம்ம ஏன்னா நம்ம மென்டலியே பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே ஏறும், ரெட்டுனா இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறோம். அப்படின்றப்போ வந்து இப்போ நம்ம ஒரு செல்லிங்கில் இருக்கிறப்போ ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒரு பையிங்கில் இருக்கிறப்போ ரெட் கேண்டில் வருதுன்னு சொன்னாலும் நமக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து மனசு வந்து மாறக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, நான் சார்ட்டில் வந்து இந்த க்ரீன் ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆரம்ப காலங்களில் நான் க்ரீன் ரெட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இடையில வந்து இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக வந்து நான் வந்து இந்த க்ரீனு ரெட்டு யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம கிளாஸ் வரவங்க எல்லாத்துட்டையுமே வந்து இதை நான் ரெக்கமெண்டேஷனாக சொல்லிட்டு இருக்கிறேன். யாருமே வந்து கேண்டிலில் வந்து க்ரீனு ரெட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய கேண்டில் வந்து மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அதில் வந்து கலர் டிஃப்ரெண்ட் வந்து தெரியக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து அது க்ரீனாக இருந்தாலும் ரெட்டாக இருந்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பார்க்க போகிறது அந்த ஹை லோ மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ரெக்கமெண்டேஷன் க்ரீனு ரெட்டு கலர் வந்து கேண்டிலில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் ரெட் அப்படிங்கிறது பர்பஸாக வந்து சொல்கிறதுனால நான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி ஒரு நாள், அதாவது இது இன்றைக்கி தேதி வந்து 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தேதி வந்து 24 ஆயிருச்சு. சரி, இந்த 23ஆம் தேதியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காலையிலேருந்து மார்க் பண்ணிகிட்டே வர்றேன் பாருங்கள். எப்பயுமே என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் நடந்திருக்கும். அங்கேருந்து நீங்கள் மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்கள். ஓ ஓ ஓ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. என்னென்னா நான் அந்த கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது வந்து க்ரீனுக்கு ரெட்டும் ரெட்டுக்கு க்ரீன்ற மாதிரி நான் மாற்றிட்டேன். தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, மன்னிச்சிடுங்க.
நல்லா சார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு பார்த்தேன். சாரி, இது என்னுடைய ஒரு கவனக்குறைவு தான், நினச்சிருங்க. சரி, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. அதாவது மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகி வந்து இங்கே அப்பா மாறுது. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்கோ ஏதோ ஒரு அனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெண்ட் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் ஒரு மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அதை மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் இடையில போய் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மார்க் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து அது தப்பாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கேருந்து என்னுடைய மார்க்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி. சரி, இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு க்ரீனு 2 ரெட் கன்னியூஸாக வந்திருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லேட்டஸ்ட்டு ஹையாக இருந்திருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் ஹையாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன லோ இங்கே இருக்குது. இந்த லோ வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, நமக்கு இந்த லேட்டஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ஹை வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டராக எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ எப்போ வந்து நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும். ஸோ இங்கேயும் க்ளோஸ் ஆகலை, இங்கேயும் க்ளோஸ் ஆகலை, இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலி வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேட்டர் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. சரிங்களா? அப்போது லோ எதுன்னு கேட்டிங்கன்னா இதற்குமான லோவஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கோ இதுதான் வந்து நம்மளுடைய லோ. ரைட்டா? சரி, இப்போ அடுத்து வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு க்ரீனு அடுத்து கண்டினியூஸாக 2 வந்திருக்கு. ஸோ இது வந்து அடுத்த ஸ்விங் ஹை. சரிங்களா? சரி, இந்த ஹை எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய லோ பாயிண்ட் எது? இது லோ பாயிண்ட். சரி, அடுத்து அப்படியே வாங்க. இங்கே ஒரு க்ரீனு 2 ரெட் கண்டினியூஸாக வந்துருக்குங்களா? சரி, இப்போ இது வந்து நம்மளுடைய லேட்டஸ்ட்டு ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. ரைட். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு க்ரீனு 2 ரெட்டு கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்விங் ஹை. இப்போது இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன இந்த லோ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இது அகைன் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? இப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? லோக்கு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு ரெட்டு அடுத்து 2 க்ரீனு. சரிங்களா? ஒரு ரெட்டு அடுத்து 2 க்ரீனு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைக்கு எப்படி பார்த்தோம்? ஒரு க்ரீனு அதுக்கடுத்து 2 ரெட்டு வரணும்னு பார்த்தோம். இப்போது லோக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ரெட்டு 2 க்ரீனு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து 2 க்ரீன் கேன் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய லேட்டஸ்ட்டு ஸ்விங் லோ. சரி, இந்த ஸ்விங் லோ இங்கே பிரேக் அவுட் ஆகுது. ஆனால் இதுக்கு கீழே வந்து எங்கேயுமே கேண்டில் க்ளோஸ் ஆகலை. அதனால் இதை வந்து ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு கீழே எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம பிரேக் அவுட் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இது எங்கே பிரேக் அவுட் ஆகுது? இங்கே தான் பிரேக் அவுட் ஆகுது. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த பிஓஎஸ். ஸோ இப்போ இந்த பிஓஎஸ்னால் இதுக்கு மேலே ஹை எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் வரலாம். எப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு க்ரீனு 2 ரவுண்டு வந்திருக்கு. அப்போ இதை ஹையாக எடுத்துக்கலாமா? இல்லை அடுத்து வந்து இங்கே க்ரீனு 2 ரெட் வந்திருக்கு, இதை ஹையாக எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து நம்ம லோ எப்போ ஃபைன் பண்ணியிருக்கிறோமோ அதற்கு கீழே தான் அடுத்தடுத்த லோ பார்த்துட்டே வரணும். ஒன்று இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே போகும், அடுத்து ஹை பார்த்துட்டே வரணும். அல்லது லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன இந்த லோ, இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ இது பிஓஎஸ் கணக்கில் வரும். ஸோ இந்த இடையில இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் மூவ்மெண்ட் தான் வரும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்டர்னல் மூவ்மெண்ட்டு, அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. எப்போ வந்து ஒன்று ஹை பிரேக் அவுட் ஆகணும் அல்லது லோ பிரேக் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நியூ ஹை அல்லது நியூ லோ அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு ரெட்டு அடுத்து 2 க்ரீன் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இதில் லோவஸ்ட்டு பாயிண்ட் எது? இங்கே இருக்குது. ரைட். இப்போ இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், வெறும் விக்கு தான் வந்திருக்கு, இங்கே இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போது இதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் எது?
இதுதான் வந்து நம்மளுடைய லேட்டஸ்ட்டு ஸ்விங் ஹை. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட் வந்திருக்கு, அடுத்து ஒரு க்ரீன் வந்திருக்கு, அடுத்து ஒரு டோஜி வந்திருக்கு. ஸோ இந்த டோஜி வந்து அதுக்கப்புறம் க்ரீன் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம லோவாக எடுத்துக்கக்கூடாது. இந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கு இடையில டோஜி வந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 2 க்ரீன் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது லோவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ஹை இங்கே இருக்குது. இந்த ஹை இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு. இங்கே கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹை கண்டுபிடிக்கணும். ஹை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ரீனு, அடுத்து 2 ரெட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. ரைட். இப்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னா இல்லை, ஏன்னா விக்கு தான் வந்திருக்கு. அடுத்து இங்கே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்தா இதுவும் பிரேக் அவுட் ஆகலை, இதுவும் விக்கு தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே 2 இங்கேயும் க்ளோஸ் ஆகலை, இல்லை இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு ஹையாக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? சரி, அடுத்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இதில் பாருங்கள், 1 2 ரெட்டு வந்திருக்கு, அதுக்கடுத்து வந்து ஒரு க்ரீன் வந்திருக்கு, ஆனால் இங்கே டோஜி வந்திருக்கு. ஸோ இதை எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் எந்த லோ வச்சுருக்கு, இந்த லோ வச்சுருக்குல, இனி இதுக்கு கீழே தான் அடுத்து நம்ம லோ பார்க்கணும். ஓகே, ஓகே. இதுக்கு இடையில் இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் மூவ்மெண்ட்டு. இதுக்குள்ளே ரெட் க்ரீன் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டு, அதுக்கடுத்து க்ரீன் வரல. இப்போ இங்கே ஒரு லோ வச்சுட்டான். இனி அடுத்தது இதுக்கு கீழே தான் வந்து நம்ம அடுத்து லோ பார்க்க வேண்டும். ஓகே, இங்கே லோ கட்டாக இருக்குது. இங்கே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரெட்டு, அதுக்கடுத்து வந்து 2 க்ரீன் வந்து வந்துடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம ஒரு வேலிடு லோவாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து நம்மளுடைய வேலிடு லோ. இந்த லோ இங்கே பிரேக் அவுட் ஆகுது. அப்போ இதுக்குமான ஹையஸ்ட் பாயிண்ட் எது? இது வந்து நம்மளுடைய ஒரு வேலிடு ஹை. சரி, இப்போ நான் வந்து இந்த ஹை லோ மார்க் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹை லோ மார்க்கிங் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து இதை வச்சு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த 6 ஸ்ட்ராட்டஜிலையுமே என்ட்ரி எடுக்கக்கூடிய மெத்தடு தான் மாறுமே தவிர இந்த ஹை லோ கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து மாறாது. சரிங்களா? இந்த ஹைலோ கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து மாறாது. எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஹைலோ கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து ஒன்று தான். இதைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதையும் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஹைலோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக் கிளாஸில் ஒன்று போட்டிருப்பேன். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் போட்டிருப்பேன். அது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இது வந்து ஒன்லி ஸ்கேல்பிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இது போக வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு ஹைலோ கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது. அது போக ஃப்ராக்டல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ராக்டலை வச்சு ஹைலோ கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒரு சிலர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ட்ரா டவுன் ஆனால் மட்டும்தான் வந்து அது ஹையாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்றதுலாம் கிடையாது. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் சொன்னது இது ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட். சரிங்களா? இது ஒத்து வந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி வந்து ஹைலோ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெக்னிக்கல் கிளாஸில். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா அதே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு தேவை வந்து ஒரு ஹை லோ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து எங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேர் நடக்குது அல்லது எங்கே பிஓஎஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? இவ்வளோ தான் கண்டென்ட். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து என்ட்ரிக்குள்ளே போகலாம். என்ட்ரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சை வச்சு என்ட்ரி எடுக்கிறது. சரிங்களா? இந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சுன்றது ஒரு டூலு, அது வந்து இண்டிகேட்டர் கிடையாது. சரிங்களா? ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு டூல், அது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் வந்து அது இண்டிகேட்டர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது இண்டிகேட்டர் கிடையாது. சரிங்களா? நம்ம அது ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஏலியாட்டு அது மாதிரி நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்களா? அந்த டூல்ஸ் மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு டூல். அது வந்து எந்த ப்ரைஸ் வந்து பர்டிகுலர் அதிகமாக ட்ரேடாக இருக்குன்றதை நம்ம காமிக்கக்கூடிய ஒரு டூல். ஓகே, இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து கீழே வந்து அந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். சரி, இந்த டூல் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுன்ற சொல்லிடுறேன்.
இந்த டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹையில் வச்சு மார்க் பண்ணணும், லோவில் வச்சு மார்க் பண்ணணும், எந்த கிடையாது. இது வந்து ஒன்லி ரேஞ்ச் மட்டும்தான். நீங்கள் இந்த கேண்டில் டு இந்த கேண்டில், அல்லது இந்த கேண்டில் டு இந்த கேண்டில், எந்த கேண்டில் வச்சாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் வச்சா போதும், இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டில் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? சரி, இதில் செட்டப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஹிஸ்டோகிராம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, அந்த கலர்லாம் தேவையில்லை. ஸோ அந்த கலர்லாம் வந்து தூக்கி விட்டுருங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக், இந்த ஒரு டிக் எடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா கலருமே போயிடும். சரிங்களா? இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத வந்து பிஓசின்னு சொல்லுவாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கடுத்து வந்து இந்த ஹிஸ்டோகிராம் இந்த கலர் ஓகேனா வச்சுக்கோங்க, அப்படின்னா கொஞ்சமாக டார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் செட்டப்பு, வேறு செட்டப்லாம் எதுவும் கிடையாது. இந்த டிஸ்டர்பருக்கெல்லாம் தூக்கி விடுறோம். ரைட்டுங்களா? சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத மட்டும் தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு இந்த கலரை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, செட்டப் புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் மார்க் பண்ண இடத்துலேருந்தே வர்றேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே இந்த லோவஸ்ட் கேண்டில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த லோவஸ்ட் கேண்டிலில் ஒரு கிளிக்கு, அடுத்து எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அந்த கேண்டிலில் ஒரு கிளிக்கு. சரிங்களா? இப்போது இந்த லோவஸ்ட் கேண்டில் இருந்து இந்த பிரேக் அவுட் ஆன இந்த கேண்டில் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த பிளாக் கலர் கோடு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய என்ட்ரி. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். பட் மார்க்கெட்டு வரலை. அதுக்கடுத்து இன்னொரு கேண்டில், புது கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே அதை மூவ் பண்ணி அடுத்த கேண்டிலுக்கு வச்சுருங்க. ரைட்டு, இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்முடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இப்போது இது எவ்வளோ தூரம் மூவ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகணும். அந்த ஹை கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எத்தனை கேண்டில் மேலே போய்கிட்டே இருந்தாலும் சரி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இது அதுக்குள்ளே ஹை கன்ஃபார்ம் ஆகி கீழே வந்து என்ட்ரி எடுக்காமல் அடுத்து இந்த ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இன்வேலிட், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சு. இப்போ நியூ ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை இந்த லோவஸ்ட் கேண்டிலிருந்து இந்த பிரேக் அவுட் ஆன இந்த கேண்டில் வரைக்கும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடுச்சு. சரி, இப்போ அடுத்து இங்கே வரலை, மார்க்கெட்டு வராமல் என்ன ஆயிடுச்சு, அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மாற்றி போடுங்க. இல்லை, அதுக்கடுத்து இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், மாற்றி போடுங்க. அடுத்து இன்னொரு கேண்டிலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகி கீழே வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல நம்ம பை ஆர்டர் போட்டு வச்சுருந்துருப்போம். ரைட்டா? ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம பை ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறோம். இதுக்கு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது 1:1 வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஒரு சிலர் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அந்தந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 30 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்டர். ஏன்னா இந்த ஸ்விங் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வருதோ அவ்வளோ தூரம் மேலே ரீட்ரேஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு 1:1 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லது. சரிங்களா? 1:1ன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபிக்ஸ்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து ஒரு ஸ்விங்கே வந்து ரொம்ப பெரிய ஸ்விங்காக இருக்கும். அந்த மாதிரி டைங்களில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த 1:1 அப்படின்ற இடத்துலேயே வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட் கூட அதிகம் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறோன்றதை பொறுத்து தான். இது வந்து நீங்கள் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிங்க. அதான் நல்லது. சரிங்களா? ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து கண்ணை மூடி நம்புறதும் அதை அப்படியே வந்து நம்பாமல் இருக்கிறதும் ரெண்டுமே தவறு தான். ஓகே, நான் வந்து கான்செப்டை ஜஸ்ட்டு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ண வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் பெட்டர். சரி, இப்போ வந்து இது வந்து 1:1 இது வந்து டார்கெட்டை ஹிட்டு. ரைட்டுங்களா? அடுத்து இந்த இடத்துல அடுத்த பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்ச் எடுங்க. லோவஸ்ட் கேண்டில் இங்கே இருக்குது, பிரேக் அவுட் ஆன கேண்டில் இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிடைக்குது. ரைட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் அடுத்த பிரேக் அவுட்டு. சரிங்களா? இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இதுக்கிடையில் வந்து இதை மாற்றக்கூடாது. ரைட்டுங்களா? இங்கே பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டில் வந்தோடனே
இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த வால்யூம் ரேஞ்சை மாற்றி வச்சிடறோம். இப்போ உங்களுக்கு எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இது மிக முக்கியமான ரூல். எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ, அதாவது இருக்கலே ஹையஸ்ட் கேண்டில் அந்த மாதிரி வருதுங்களோ, அந்த கேண்டிலுக்குள்ளேயே வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் இருந்தால் அது வெயிட் பண்ணுங்கள். அந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம். அடுத்து இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா என்ட்ரி எடுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப க்ளோஸ்டாக வந்துடும். அந்த ஹை கிட்டேயே நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்படி எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வரும், அல்லது அது டார்கெட்டை போகிறக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும். அதனால் எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில்லையே வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் வந்துருச்சு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் வந்துருச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அது வந்து அந்த இடம் வந்து திரும்புறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல வந்து அதிகப்படியான அந்த ப்ரைஸ் நின்று அதிகப்படியான ட்ரெயின் நடந்திருக்கும் அதை தான் காமிக்கும். அப்போ இந்த ஹையிலே வந்து ப்ரைஸ் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இங்கேருந்து திரும்பி கீழே வந்து விழுகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த ஹை கிட்டேயே வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அந்த ஹை இங்கே இருக்குது, நமக்கு இங்கே தான் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிட்டிங் ஆர்டர் போட்டு வைக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே மாற்றியாச்சு. அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, எடுக்கலை. அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? சரி, இப்போ இந்த கேண்டில் வந்துருச்சு, இங்கே வந்து நமக்கு என்ட்ரியும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ரைட், இப்போ டார்கெட்டு 1:1 ஆக்சுவலி போகலை, எஸ்எல் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து லோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு கீழே வந்து லோ கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து ஸ்வீப்பு தான் இருக்குது, எந்த கேண்டிலுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எதுவும் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ரைட், இந்த இடத்துல வந்து நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வால்யூம் ரேஞ்ச் இங்கேருந்து சாரி இங்கே, இது வந்து இங்கே. ரைட், இப்போ நமக்கு என்ட்ரி எங்கே இருக்குது, இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்து இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி இங்கே வைக்கிறோம். அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ இங்கே மாற்றி வைக்கிறோம். இங்கே லோ கட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே மாற்றி வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா, இந்த கட்டான கேண்டிலுக்கும் இந்த என்ட்ரிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால் நம்ம தாராளமாக வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இங்கே. ஸோ இங்கே போட்டு வச்சுருக்கிறோம். நமக்கு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வருது. டார்கெட்டு அப்படின்னு பார்த்தா ஓகே, டார்கெட்டு இந்த இடத்துக்கு வருது. ஸோ டார்கெட் அடிச்சிருத்தா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், டார்கெட் வந்து இங்கே ஹிட் ஆயிருச்சு. சரிங்களா? ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஓகே, இதுக்கு இடையில வந்து நமக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பையிங் பண்ணணும். ஸோ பை பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துல, இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம பிரேக் அவுட் ஆன அதே கேண்டிலே வந்திருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே வந்து ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல என்ட்ரியாக போட்டு வைக்கணும். அடுத்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி போட்டு வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பை பண்ணியிருக்கப்பே செல் பண்ணலாமா, செல் பண்ணிக்க பை பண்ணலாமா, அல்லது மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட். ஸோ ஸ்கேல்பிங் அப்படிங்கிறப்போ வந்து இது வந்து அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்து தான். உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்கேல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணக்கூடியதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கேல்பிங். ஸோ ஸ்கேல்பிங் பற்றி தெரியாதவங்க இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கேல்பிங் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து சடனாக வந்து அடுத்தடுத்து முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கேண்டிலுக்கும் அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணி முடிவெடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து ஸ்கேல்பிங் பண்ண முடியும். சரிங்களா? போட்டுட்டு நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி டே ட்ரேடருக்கோ அல்லது ஸ்விங் ட்ரேடரு, பொசிஷனல் ட்ரேடருக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. சரிங்களா? இதை வந்து தயவு செஞ்சு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு 1 மினிட் அல்லது 3 மினிட் வச்சுக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு இங்கேருந்து இங்கே, ஸோ என்ட்ரி எடுத்துருச்சா அப்படின்னா எஸ் எடுத்துருச்சு.
இங்கே எடுத்துச்சு. ஸோ இந்த 1:1 அப்படின்றது நம்ம இங்கே இதில் என்ட்ரி எடுத்து இந்த கேண்டில் வரும்பொழுதே நமக்கு 1:1 வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து லோ வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, சரி, அடுத்து இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம கன்ஃபார்ம் பிரேக் அவுட் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னோம்னா நமக்கு இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ வந்து எதுலையுமே வந்து இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகலைன்னு பார்த்தோம். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகலைன்றதுனால நம்ம கண்டினியூஸாக இது பண்ணோம். ஓகே, சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்றப்போ நமக்கு, ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு 1:1 வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கன்ஃபார்மான ஹை வந்து இதுதான். அப்போ நம்ம இது வரைக்கும் தான் வைக்கணும். என்ட்ரி இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே, டார்கெட் வந்து 1:1. ஸோ லோ வரைக்கும் வைக்கிறப்ப நமக்கு 1:1 வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. இதோட ஹை பாயிண்ட்டு இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இது வரைக்கும் அடுத்த இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இது வரைக்கும், இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. இது ஸ்டாப் லாஸ், இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து கேண்டிலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து இங்கே அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது, பை வருது. ஸோ இதுவும் எஸ்எல். இப்போ எஸ்எல் ஆகிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து மறுபடியும் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு. அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து இங்கே அதுக்கு கீழே இன்னொரு கேண்ட் வந்துருச்சு இங்கே, ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி. ஸோ அகைன் இதுவும் ஒரு எஸ்எல். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு 3 எஸ்எல் அடிச்சிருக்கு. ஓகே, இங்கே வந்து அகைன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே அடுத்தடுத்து கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதனால் மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இதான் வந்து ஹையஸ்ட் கேண்டில். இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம பை எடுக்கணும். இல்லை, அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து ஒரு க்ரீனு, அதுக்கடுத்து 2 ரெட்டு இங்கே வந்து தெரியுதுங்களா. அப்போ இதை வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு ஹைன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஹை இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. இங்கே பிரேக் அவுட் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த என்ட்ரி வந்து நமக்கு எடுக்கலை, இது முடிஞ்சிச்சு, இது இன்வேல்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இங்கே வந்து லோவஸ்ட் கேண்டில் எது, இந்த கேண்டில். பிரேக் அவுட் ஆன கேண்டில் எது, இந்த கேண்டில். அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம வந்து பை பண்ணணும், ரைட்டுங்களா. சரி, அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீனு 2 ரெட்டு வந்துருச்சு. அப்போது இது அடுத்த ஹை இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த என்ட்ரி நமக்கு இன்வேல்ட் ஆயிரும், நியூ என்ட்ரி தான் போகணும். ஓகே, இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் லோவஸ்ட் கேண்டில் இது இங்கே இங்கே. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து நம்ம பை எடுக்கணும். அடுத்தடுத்து இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட். இந்த இடத்துல வந்து பை, இது வந்து நம்மளுடைய எஸ்எல். சரி, ஓகே, கான்செப்ட் வந்து இவ்வளவு தான். நான் வந்து ஒரு பேஸ் வந்து கொடுத்துட்டேன், சரிங்களா. ஸோ இந்த பேஸை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணுங்கள். இது வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான், சரிங்களா. இதுக்கு அடுத்து இதே கான்செப்ட் வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து பொழுதுபோக்கு கிடையாது. இதை வந்து ஒரு 6,500 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் இது வந்து வெளியில் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க, சரிங்களா. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, இது வந்து உங்களுக்கு பிரமிப்பாகவும் இருக்கலாம் அல்லது ரொம்ப சாதாரணமாக இருக்கும், என்ன இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு இருக்கலாம், சரிங்களா. ஆனால் அதே டைம் இதை ஒருத்தன் வந்து 20,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் பாருங்கள், அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 10,000 20,000 கொடுத்து வாங்கிக்க எல்லாமே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வாங்கி தான் இது பண்ணிகிட்ருக்குறாங்க, ஓகேங்களா. அதனால் இது தயவு செஞ்சு இது ஒர்த்லெஸ், யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் இது பண்ணாமல் கொஞ்சம் சின்சியராக கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இதில் வந்து இப்போ எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி இது வந்து உங்களுக்காக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், சரிங்களா. ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை தூக்கி போட்டுட்டு
நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை பாருங்கள். சரிங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு. வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் பார்க்கலாங்க. சரிங்களா? அதேமாதிரி டெக்னிக்கல் கிளாஸ் கேட்டு நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில நண்பர்கள் டெலிகிராம்லேயும் அதிகம் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்டாக 1 மந்த்னால என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் நிறைய வரும். அதேமாதிரி நம்ம டெக்னிக்கல் கிளாஸும் நம்ம அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த இதோடைய இதுவும் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒருவேளை இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வரும்போது இந்த வீடியோ இல்லை அப்படின்னா, டெலிகிராமில் இல்லை அப்படின்னா, சரி இது யூடியூப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால், மேபி ஏதோ ஒரு காப்பிரைட்னாலேயோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைனால இந்த வீடியோ டெலிட் ஆகின்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனுடைய முழு வீடியோ ஃபைல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. டெலிகிராமில் போய் நான் ஃபைலில் போட்டு விட்ருவேன். சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டெக்னிக்கலை பற்றின இது வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நோ இஷ்யூஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.